சார் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஐடி ஊழியர்களுக்கு வந்துட்டு வருங்காலத்துல பிரச்சனை வரும் அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்ப நிறைய ஐடி ஆஃபீஸ்ல வந்துட்டு நிறைய பேரை வேலையில இருந்து கம்மி பண்ணியிருக்காங்க இப்ப. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு இந்த ஐடி ஊழியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார்? ஐடி ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக இந்த 1 இயர் இப்போ வர காலத்தில் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனிகள் ஷட் டவுன் ஆகும். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பரில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. அது இல்லாமல் இந்த ஐடி வேலைகள் போகிறதுனால சில படிப்புகள் இப்போ அவங்களுக்கு தேவையான ChatGPT எல்லாமே ஏஐ அப்படின்ற மாதிரியா இருக்கக்கூடிய சில படிப்புகள் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சில கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் எடுத்தால் இதில் வந்து திரும்பி நம்ம அதில் ஒட்டலாம் அப்படின்றப்போ சில ஆளுங்க அதை படிக்காரங்க. அதாவது ஏஜ் கம்மியாக இருக்கவங்க வழி பண்ணி அதை எதுக்கலாம். ரொம்ப ஏஜ் ஆகி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க வேறு ஃபீல்டு போகிறது நல்லது. இந்த மட்டும் ஐடி மட்டும் ப்ராப்ளம் வரப்போதில்ல. ஐடி பேங்க்கில் கூட ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஒர்க் வரப்போகுது. ஸோ அந்த ஃபாஸ்டஸ்ட் ஒர்க் வர சொல்ல ஆட்டோமேட்டிக் நிறைய ஆகிடப்போ இந்த பிரச்சனைகள் வந்து ஆளை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதில் மற்ற தொழில் சில மேனுஃபேக்சரிங் சில இடத்துல இருக்கக்கூடிய டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி தொழிலையும் இதுக்கு வந்து கொஞ்சம் குறைவான நிலை ஏற்பட போகுது. ஏன்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பெருசாக அதுவே டிசைன் பண்ணி கொடுக்கறதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இது மாதிரியா படிப்புகள் இந்த மாதிரி வழிகள்லாம் விட்டுட்டு வேறு டெக்னாலஜிஸில் வரக்கூடிய அது ஏஐ ChatGPT EEE இந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்து அதுக்கு போங்க. அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருக்குது. இது கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதமே பெரிய கம்பெனிகள் நிறைய பேரை வெளியே அனுப்பும். அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பரில் பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு பிரச்சனைகள் வங்கிகளுக்கு கூட இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஸோ மக்கள் வேறு கவனமாக இருந்து ஸ்டடி பண்ணுங்க. வேறு ஸ்டடிக்கு போயிடுறது நல்லது. அதேமாதிரி அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கும் அங்கேயே எஜுகேஷன் வேறு மாதிரி ஸ்டடி பண்ணி எப்படி அதில் அட்டாச் ஆகிறத பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க.